Hello friends, நம்ம புது சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். How to repair. அதுல எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரிப்பேரிங் மட்டும் போடுறோம். அந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா இப்பவே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா பின் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்திருக்கேன். போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் அதிகமாக கேட்டிருந்தாங்க, ஒரு டேங்க் வைக்கிற வீடியோ போடுங்க, எந்த டேங்க் நல்ல டேங்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஆஷிர்வாத் டேங்க் பக்காவாக இருக்குது. சரி, இதில் ஒரு ரெண்டு அவுட்புட் மட்டும் தான். சரி, இது ஒரு சின்ன வீடியோவாக போடலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இந்த வீடியோ பிடிச்சிரும். ஓகேங்களா? இப்போ அந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரி ஹோல்ஸ் பண்ணி எடுக்க போகிறோன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ப்ளம்பராக இருந்தாலும் வீட்டு ஹவுஸ் ஓனராக இருந்தாலும் பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு 700 லிட்டர் டேங்க். இது ஆஷிர்வாதில் 700 தான் வரும். சின்டெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 750 வரும். ஓகேங்களா? இப்போ ரெண்டு அவுட்புட் மட்டும் தான் ட்ரில்லிங் பண்ணோம். வாங்க எப்படி ட்ரில் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த டேங்க்கில் எங்கே ஹோல்ஸ் பண்ணணுன்றத பொசிஷன் முதல்ல நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நமக்கு எந்த பக்கம் ஓட்ட போட்டால் கரெக்டாக இருக்கணுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது பார்த்தீங்கன்னா அவுட்லெட், இங்கே ஹோல்ஸ் போட போகிறேன் நான். அது பார்த்தீங்கன்னா இன்லெட் டேங்க் நிப்பிள் போட்டு மேலே போட்டாலும் போடலாம், டாப்பில் குத்தலாம் குத்தலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நாங்கள் டாப்பில் தான் நான் ஹோல்ஸ் பண்ணி இறக்குவேன். ஆனால் பூச்சி போகாத அளவுக்கு நல்லா பக்காவாக போடுவேன். நீங்கள் அது மாதிரி போடுறது போடுங்க. இது வாஷ் அவுட் இந்த பக்கம். ஓகேங்களா? இந்த பக்கம் ஒரு இன்ச்சு, அந்த பக்கம் முக்கா. அதே மாதிரி இன்லெட்டும் வாஷ் அவுட்டும் முக்கா. ஓகேங்களா? எப்படி நம்ம இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பாருங்கள். இப்போது ஒரு வாஷர், அதாவது பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அவுட்புட். இது வாஷர் ஒன்று எடுத்து நம்ம சென்டராக வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். அந்த ஓரிங்கை வச்சு மார்க் பண்ணாலே போதும். நமக்கு அது கரெக்டான பொசிஷன் தான் வருதா அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வாஷ் அவுட், அதாவது டேங்க் கழுவி தள்ளுறதுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கா. ஓகேங்களா? கொஞ்சம் இறக்கி வைங்க. ரொம்ப இறக்கி வச்சிங்கன்னா அந்த டேங்க் நிப்பிள் இடிக்கும், தண்ணி லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது முக்கா, மேலே 1 இன்ச்சு. அதோட பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி உள்ளே ஊற்றுறதும் முக்கா தான். அது ஃப்ரண்ட்டில் போட போகிறோம் ஹோல்ஸ். பாருங்கள், நம்ம எப்பவுமே நான் இந்த டாப்பில் தான் போடுவேன். ஆனால் டாப்பில் போட்டாலும் ஒரு கப்ளிங்கை கட் பண்ணி அதில் ஒரு ரிங் மாதிரி வச்சு போட்டுருவேன். ஏன்னா தேவையில்லாத ஒரு டேங்க் நிப்பிள் போட்டுன்னு அதுக்கு ஒரு எள்ளு போட்டுன்னு மறுபடியும் முடிக்கணும் இருக்கிறத விட இது மாதிரி போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சிம்பிளான இடத்துக்குலாம் அந்த மாதிரி செய்கிறது. பர்ஃபெக்டாக இருக்கணும்னா டேங்க் நிப்பிள் போடுங்க, நல்லாயிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு. ஓகேங்களா? அவுட்லெட்டுக்கு இப்போ நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா முக்கா ஹோல்ஸா. ஓகேங்களா? முக்கா டேங்க் நிப்பிள் போடுறதுக்கான ஹோல்ஸா. ஆனால் இதை 1 இன்ச்சுக்கு போட்டோம்னா பக்காவாக இருக்கும். நான் ஏற்கனவே 2-3 வீடியோஸ் சொல்லிக்கிறேன். மரம் டைட்டாக ஆயிடுச்சுன்னா லீக்கேஜ் வராதுன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி முக்கா போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஹோல்ஸை கரெக்டாக செட் ஆகாதான்னு பார்த்து போடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ட்ரில் பண்ணிக்கலாம். ட்ரில்லிங் பண்ணும்போது இப்படி ஷேக் பண்ணாதீங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா பக்காவாக ஹோல்ஸ் வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ஸ் போட்டோம், பக்காவாக வந்துடுச்சு. இப்போ இந்த பீஸ் எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்கள். 3 லேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க டேங்க்கு. 1 2 3 லேயரு. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏறி உக்காந்தா கூட வளையாதுங்க. அந்த டேங்க்லாம் நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? இது டாப்பில் போடுறது, அதாவது இன்லெட்டுக்கு. ஓகேங்களா? தண்ணி உள்ளே ஊற்றுறதுக்கு போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டாப்பில் மேலே போட்டு ஒரு டேங்க் நிப்பிள் போட்டு போடுறதுனா போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் பண்ணுறேன்றதுக்காக நீங்கள் பண்ணாதீங்க. இது மட்டும், மீதியெல்லாம் பர்ஃபெக்டாக நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது டாப்புக்கு நான் ஹோல்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட். இங்கே தான் சொன்ன பார்த்தீங்கன்னா டேங்க் நிப்பிள் போடனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட்டுக்கு. இதுவும் முக்கா தான். ஏன்னா ஒரே ஹோல்ஸாக தான் எனக்கு 3க்குமே. முக்கா கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஏன்னா முக்கா விட சின்ன சைஸ் ஹோல்ஸாக இல்லை, அதனால் அது போட்டோம் கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஆனால் 1 இன்ச்சு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் அதுக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ஸ் பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டேங்க் நிப்பிள் முடுக்கணும். அது எப்படி முடுக்கிறதுன்னு கொஞ்சம் கிளியராகவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஒரு டேங்க் சிம்பிளாக யார் வேணாலும் வைக்கலாம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. லீக்கேஜ்ன்றது இருக்கக்கூடாது. அதில் தான் நம்மளுடைய திறமை இருக்குது. ஓகேங்களா? வாங்க எப்படி டேங்க் நிப்பிள் முடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டேங்க் நிப்பிளில் இந்த எஃப்டியை முடிக்கணும். ஓகேங்களா? எஃப்டியை முடுக்கும்போது டெஃப்லான் போட்டும் முடுக்கலாம்,
நூல் செலாக்கு போட்டு முடுக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட டெஃப்லான் இல்லை, அதனால் நூல் செலாக்கு போடுறேன். நூல் செலாக்கு போட்டாலும் ஒன்றும் தப்பே கிடையாது. நூல் நல்லா திட்டமாக அடிங்க. ரொம்ப அடிச்சிங்கன்னா அந்த எஃப்டியை வந்து ஏறாது. கம்மியாக சுற்றுங்க நூலை. ஒரு 2 ரவுண்டு சுற்றி கட் பண்ணிவிட்டு நம்ம ஷெல்லாக் போட்டு டைட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள், வச்சுட்டு அதே மாதிரி போட்டுங்க. ஷெல்லாக் போடும்போது நூலும் மக்காது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த எஃப்டியாவும் கொஞ்சம் நைஸாக ஏறும். அந்த இருக்கிற சின்ன சின்ன கேப் எல்லாத்தையுமே வந்து இந்த ஷெல்லாக் வந்து அரெஸ்ட் பண்ணிவிடும். அதனால தான் ஷெல்லாக் போடுறது. மோஸ்ட்லி ஷெல்லாக் போட்டால் நல்லா உறுதியாக இருக்குன்னு வச்சுங்களேன், நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். டெஃப்லான் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவுக்கிறதுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், இப்போ அடுத்தடுத்து ஏற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரிஞ்ச் போட்டுக்கலாம். நம்ம இந்த மங்கி ஸ்பேனரை போட்டு இந்த இடத்துல வச்சு லாக் பண்ணிட்டு இப்போது இந்த ஒரு ரிஞ்சை வச்சு நம்ம இதை டைட் வைக்கலாம். பாருங்கள், இது மாதிரி டைட் வைக்கணும். நல்லா ஃபுல் டைட் வைங்க. ரொம்ப இருக்குனாலும் ஏற்கனவே ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் நிப்பில் குதறின மாதிரி இருக்குங்க, குதறின மாதிரி இருக்குது. அது வந்து ஏற்கனவே ஒரு டேங்க் நிப்பில் முடுக்குறேன்னு சொல்லிட்டு உடச்சிட்டாங்க. இப்போ அதை நான் வாங்கி வேறு ஒரு எஃப்டியை வாங்கின சொல்லி இப்போ அதே டேங்க் நிப்பில் முடுக்குறேன். ஓகேங்களா? பாருங்கள், அதே மாதிரி நூல் கம்மியாக போட்டால் தான் கொஞ்சமாவது ஃப்ரீயாக இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் போடக்கூடாது, கம்மியாகவும் போடக்கூடாது. ஒரு லிமிட்டடாக ஒரு 2 சுற்று வந்தோமா ஓகே போதும். அப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஏற்றும் போது பாருங்கள் டேங்க் நிப்பில் வந்து ஃபுல்லாக ஏறும். சிலது வந்து எஃப்டிஏவில் சில ஃபால்ட் இருக்கும், 2 வேறு பிராண்டுனாலும் ஏறாது தான். அந்த டைமில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், ஃபுல்லாக வந்து நான் ஏற்றிட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏற்றியாச்சு. இப்போ நம்ம அந்த மரையில் ஃபுல்லாகவே ஷெல்லாக் போட்டுடலாம். ஏன்னா ஒரு சின்ன பொட்டு லீக் கூட வராது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. ஓகேங்களா? அதாவது கலராகுதுன்னு பார்க்காதீங்க. மேலே இருக்கிறதெல்லாம் தண்ணி பட்டால் மழை பெஞ்சேன்னா எல்லாமே கரைஞ்சி ஓடிடும். அந்த உள்ளங்கிறது கிரிப்பாக நல்லா பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து டேங்க் நிப்பில் வந்து இதில் முடிக்கலாம். இப்போ இந்த ஹோல்ஸில் பாருங்கள், நான் சொன்னல முக்கா போட்டால் நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். பாருங்கள், முடுக்கும்போது அழகாக கையாலே டைட்டாக ஏறுது பாருங்கள். இப்போது நம்ம அதை ரிஞ்ச் போட்டு டைட் வைக்கும்போது பக்காவாக ஏறும். உள்ளே ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க எப்படி வைக்கிறாங்கன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? பாருங்கள், அப்படியே நம்ம அழகாக கையால் சுற்ற வேண்டியதான். சுற்றினா சூப்பராக வந்து அது வந்து டைட் ஆகிடும். என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் போகிறது மரையில் போகிற மாதிரி தான் போகும். இப்போ வந்து நம்ம வந்து டெஃப்லான் போடும்போது வாஷர் போடும்போது இன்னும் டைட் ஆகிடும். பாருங்கள், உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அழகாக அப்படியே மரையில் ஏறி வருது பாருங்கள். இதில் வந்து ஒரு வாஷர் போட்டு மேலே டாப் போட்டோம்னா பக்காவாயிடும். பாருங்கள், இந்த லப்பர் வாஷர் போட்டு மேலே வந்து நமக்கு அந்த மரம் கொடுத்துருப்பாங்க, ஆக்சுவலாக நட்டு அப்படின்னு சொல்கிறது. அதை போட்டு நம்ம உள்ளே கொஞ்சம் டைட் வைக்கணும், வெளியிலையும் கொஞ்சம் டைட் வச்சோம்னா நமக்கு அந்த லீக்கேஜ்ன்றதே இருக்காது சுத்தமாக. பாருங்கள், அதாவது கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ரைட். இப்போ பாருங்கள், நான் மேலே டைட் வைக்கிறேன், அப்படியே சுற்றுது பாருங்கள். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஒரு டேங்க் நிப்பில் முடுக்கிறது ரொம்ப ஈஸி. இதே மாதிரி நான் இன்னும் 2 முடிக்கிடுவேன். முடிக்கிட்டு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். பாருங்கள், பிளேயரை போட்டு பிடிச்சிக்கணும்னா உள்ளே ஒரு ஆள் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு மேலே போய் டைட் வச்சோம்னா நல்லா டைட் ஏறிடும். பாருங்கள், அழகாக எடுத்து போகிறேன். அவ்வளோதான். டேங்க் நிப்பில் முடுக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி பிளேயர் வாங்கிக்கோங்க, டேங்க் நிப்பில் முடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாஷ் அவுட்டுக்கு டேங்க் நிப்பில் போட்டாச்சு. சுற்றி வந்து ஷெல்லாக் தடவி வச்சுருக்குன்னு நினைக்காதீங்க. அது வந்து அந்தளவுக்கு வந்து க்ரிப்பாக இருக்கும், வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம டேங்கை தூக்கி அங்கே வைக்க வேண்டியதான். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நான் டேங்க் தூக்கி வச்சுட்டேன். ஒட்டுறதை வந்து காட்ட முடியல, சுச்சுவேஷனுக்கு இடம் சரி கிடையாதுங்க. அதனால் பாருங்கள், இது வந்து வாஷ் அவுட் வச்சோம் இல்லைங்களா, அது அழகாக போட்டு ஒரு பென் ஹெல்ப் போட்டு கீழே இறக்கிட்டு மேலே வந்து கட்டை போட்டுருவாங்க. கட்டை போட்டால் ஸ்ட்ராங் ஆகிடும். இது வந்து அவுட்புட். மேலே பார்த்தீங்கன்னா ஏருக்கு ஓவர்ஃப்ளோ அண்ட் இன்புட் வந்து உள்ளே ஊற்றுறதுக்கு.
ஓகேங்களா. நான் மேலேயும் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். லைன் வந்து இங்கே வந்து இந்த பக்கமாக போகுது, வால்வு வந்து கீழே வச்சுருக்கோம். இப்போது பாருங்கள், மேலே வந்து காட்டுறேன். எப்பயுமே சரி பாருங்கள், இன்புட்டுக்கு பாருங்கள் ஒரு சும்மா ஒரு டீ போட்டிருக்கேன். அந்த டீ வந்து ஒரிஞ்சு டீ அது முக்கா பைப்பு உள்ளே பூந்து வரும். அதுவும் லாக் பண்ணியிருப்போம், அதனால் வந்து ஷேக் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன்லெட்லேயும் பாருங்கள், நான் வந்து ஒரு ரிங்கு மாதிரி போட்டுருக்கேன் பாருங்கள். ஒரு சின்ன கேப் கூட இருக்காது, எந்த பூச்சி கொசு எதுவுமே டேங்க்குள்ளே போகாது. அங்கே பாருங்கள், அது ஓவர்ஃப்ளோ டீ மேலே ஒரு டீ, இதுக்கு ஒரு டீ சும்மா போட்டிருக்கோம். அது வந்து உள்ளே இருக்குது ஒரு கிரிப்புக்கோசரம். ஓகேங்களா. அது வந்து ஏருக்காக வச்சுருக்கோம் அண்ணாண்ட. ஓகேங்களா. ஒரு சிம்பிளான இதுதான் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் பண்ணும்போது. ஓகேங்களா. இப்போ பக்காவாக வந்து நம்ம வந்து ஒர்க்கை வந்து முடிச்சிட்டோம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, நீங்களும் இது மாதிரி பண்ணி நீங்களும் இது மாதிரி செஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒர்க்கை வந்து முடிச்சிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.